ஹலோ. ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு சினிமா பார்த்தது. கூழாங்கல். டைட்டிலை முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்தை எந்த விதமான ப்ரியாம்பிள் அல்லது இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் அந்த படத்தை பார்த்துருந்தேன்னா ப்ராப்ளி இட்ஸ் another டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவி அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐ saw திஸ் மூவி ஆஃப்டர் இப்போ என்ன கொட்டுக்காளிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் இன்றைய உள்ள பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, வெற்றிமாறன், மிஸ்கின், பாலாஜி, இன்னொருத்தர் யாரோ பெரியவர். ஸோ இவங்கெல்லாம் பேசினாங்க. இந்த படத்தை பற்றி பேசின பார்த்தோன்னே அதுக்கு பிறகு அந்த படம் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக வந்தது. படம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முந்தி அவங்க பேசினதெல்லாம் சொல்லணும். எஸ்பெஷலி மிஸ்கின்லாம் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த படத்தையும் அந்த டைரக்டரையும் புகழ்ந்து தள்ளினார். நான் என்னமோ சாதாரண நினச்சேன், என்னை சிறப்பாக அடித்தது மாதிரி அப்போ ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காருன்னு அவர் கொட்டேஷனாகவே சொன்னார். கோட் பண்ணுங்கன்னு மீடியாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே அந்த மூவியை பற்றி அவ்வளோ அழகாக பேசினாங்க. அதுக்கு பிறகு நான் அதுக்காக அது அவார்டெலாம் என்ன அவார்டெலாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தேன். 17 அவார்டு வாங்கியிருக்கு. அதில் சிவகார்த்திகேயன் ஒன்றானது. ஐ மீன் ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. இதுக்கு இப்போ 2வது படத்துக்கு, அந்த கொட்டுக்காளி படத்துக்கு. பட் ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, அவர் கூழாங்கல் போய் பார்த்தாராம், அவர் ஃப்ரெண்டு பார்க்க வச்சாராம். பார்த்தோன்னே என்ன சாதாரணமாக இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். தென் இட் சீன்ஸ் த ஃப்ரெண்ட் ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் சீன் பை சீன், இது ஏன் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த நைசிட்டிஸ், அந்த சட்டில் ஐடியாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லியிருந்த உடனே சிவகார்த்திகேயன் ரொம்ப வியந்து போயிட்டாராம். வியந்து போயிட்டு அடுத்த படம் நீ எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதை எதுவுமே சொல்லணும், லெட் இட் பி யோர் மூவி. இது வந்து டு செலிப்ரேட் த டைரக்டர். சில டைரக்டர் பேர் வினோத் ராஜ், ஹி இஸ் ஃப்ரம் மதுரை. அவர் ரொம்ப சின்ன பையனாக தெரிகிறாரு. ஸோ அவர் அவர் படம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே நான் 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த படத்தை உன்னை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொட்டுக்காளி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி கதை எதையும் கேட்கலாம், லெட் இட் பி யோர் மூவி, யூ டேக் இட் அண்ட் இட் இஸ் செலிப்ரேட் ஒன்லி யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறார். அந்த படத்தை பற்றி அவ்வளோ அழகாக பேசினார். அவர் பேசின விதமே நல்லா இருந்துச்சு. அவர் சொன்னார், என்னால் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க முடியாது, ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிற பணத்தில் ஒரு லாபத்தில் ஒரு பகுதியை நான் வந்து இது மாதிரி இளைஞர்கள் வர்றதுக்காக நான் செலவழிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இது அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக அடுத்த இளைஞர்களை நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசினார். ரொம்ப எமோட்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் குவைட் சென்சிபிள் ஆல்சோ. தென் என்ன லிஸ்ட்லாம் அப்படின்னு பார்த்தா அதில் முக்கியமாக சிவகார்த்திகேயன் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ராட்டர்டாம்ங்கிற இடத்துல வந்து இவருக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. அந்த அவார்டு வந்து கிறிஸ் நோலான் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ், ஸோ மென்ட் ஒன்லி ஃபார் டெபியூ டைரக்டர்ஸ். ஸோ நோலானுக்கு அது கிடச்சிருக்குது. அப்புறம் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வி ஆர் கெட்டிங் திஸ் அவார்ட் அண்ட் தட்ஸ் ஃபார் வினோத் ராஜ். ஸோ வி ஹேவ் டு செலிப்ரேட் இட் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை இது பண்ணார் சொன்னார். எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தேன், 17 அவார்டு என்னமோ இருந்தது. அதில் இந்த ராட்டர்டாம் அவார்டு ஒரு முக்கியமான அவார்டு. என்னமோ ஒரு சார் டைகர் அவார்டுன்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி சிங்கப்பூரில் வாங்கியிருக்குது, சால் பெலோ, தென் ஏத்தன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. தென் கோல்டன் ஆப்ரிகாட் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஏஷியன் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேயும் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அதை விட என்னென்னா, ஆஸ்கருக்கு தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் ஆன படங்கிறது வந்து அடுத்த ஒரு ஃபெதர் இன் இஸ் கேப். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட். அதாவது ஆட்ரிபியூட்ஸ் அவர் கொடுத்த ஆட்ரிபியூட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு பிறகு படம் பார்க்கணுன்னு ஆரம்பித்தேன். படம் பார்க்கணுன்னு டக்குன்னு என்ன சொல்ல, இதுக்கு முந்தின படம் நான் ஒன்று ரிவ்யூ பண்ணியிருந்தேன், நீங்கள் எங்கே பார்த்துருக்க போகிறீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், விஜய் சேதுபதி நடித்த படம். அந்த படத்தில் உதாரணமாக கடைசி 10 நிமிஷம் வந்து இட் இஸ் எ மியர் லெக்சர் பை விஜய் சேதுபதி அபவுட் ரெஃப்யூஜிஸினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் அவங்கள ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்களுடைய ரைட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ இட்ஸ் எ ப்ரீச்சிங் மூவி. பட் இந்த மூவியில் நத்திங் இஸ் ப்ரீச்ட்.
திங்ஸ் ஆர் ஷோன் அண்ட் இட்ஸ் ஆல் மென்ட் ஃபார் யுவர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். அது வந்து டைரக்டர் வந்து இன்டர்பிரேட் பண்ணல, நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து ஒரு உதாரணமாக அந்த டைட்டில் வந்து எனக்கு புரியல, கூழாங்கல்னு வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசித்தேன். அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இட்ஸ் பிட்வீன் டூ கேரக்டர்ஸ், ஒரு அப்பா ஒரு பையன். பையன் ஸ்கூலுக்கு போய் அப்பா போய் கூப்பிட்டு வர்றாரு. என்னென்னா அம்மா கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிருக்கும், இப்படி அடித்தா தாங்காமல். ஸோ போய் அம்மா வீட்டில் போய் கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக மார்னிங் கூப்பிட்டு போவார். இப்போ கேட்கும்போது உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்பார். அவன் ஊமைக்கோட்டா மாதிரியே இருப்பான். அவன் அந்த ஊர் பையன் தான். ரெண்டு பேருமே இந்த இவர் வந்து கொஞ்சம் ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறவர், ஹீரோவாக வர்றவர். இந்த பையன் வந்து அந்த ஊர் பையன் தான். ரெண்டு பேருக்கும் அந்த இடம் ஃபெமிலியராக இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஃபெமிலியர். என்ன சொல்கிறாங்கன்னா நியர்லி 2 years போல் அங்கே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோங்கிறாங்க. ஸோ தே மேட் தெம்செல்ஸ் ஃபெமிலியர் வித் த ஏரியா. அந்த ஏரியாவில் என்ன இருக்கும், பீப்புள் எப்படி இருப்பாங்க, இடம் எப்படி இருக்கும், எல்லாம் ரெண்டு பேரும் காலில் செருப்பு இல்லாமல் அப்படி அந்த வெயிலில் நடந்து போகிறது, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் ஃபுல்லாக படம் முழுதும் இருக்கும். அதாவது அம்மா கூப்பிட போகிறாங்க, அங்கே இல்லை, திரும்பி வீட்டுக்கு வராங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ ஒரு மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டிங்க, நான் அது அரிட்டாப்பட்டி போயிருக்கேன், சமண கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது அங்கே தான் எடுத்து தான். பட் வாட் அ ட்ரை பிளேஸ். அதாவது செடியெலாம் வளரல, கல் தான் வளருது. பெரிய பெரிய கல்லுகளும் பாறைகளும் தான் கிடைக்குது. அப்படியே செடிகள்லாம் 1-2 செடிகள் அங்கங்கே அவ்வளோதான் இருக்குது. ஒரே மொட்டை பாறைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பிளெயின், ஒரு செடி ஒரு பச்சை எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். 1-2 செடிகள் கண்ணில் படுதே ஒளி. பட் ஃபார் தட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வெரி வெரி ட்ரை டெசர்ட். அதில் அந்த பையனும் அந்த பொண்ணு வராங்க. அது யூஸ்வலி இந்த மாதிரி படங்களில் வந்து அதுவும் புதுசாக நடிக்கிறவங்க வந்து இந்த டக்குன்னு கேமராவை பார்க்குற கண்ணு தன்னை அறியாமலே கேமரா பார்த்துருவாங்க. நான் அதெல்லாம் பார்த்தேன். இந்த பையனும் சரி அந்த அப்பாவும் சரி, they never looked into the camera. ரொம்ப நேச்சுரலாக இல்லை, தேவர் ஜஸ்ட் லிவிங் எ லைஃப் அண்ட் வி ஆர், நமக்கு அதை நம்ம பக்கத்தில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த கூழாங்கல்லை பற்றி பேசும்போதும் நடுவில் போய்கிட்டே இருக்கும்போதும் ஒரு இடத்துல கொஞ்சம் பழைய ஆற்றுப்படையாக இருந்திருக்கலாம். கூழாங்கல்களாக கிடக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு இடத்துல. அந்த பையன் குனிஞ்சு ஒரு கூழாங்கல் எடுத்து வாய்க்கில் போட்டுக்கிறான். எனக்கு புரியல. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து என்னை இந்த அவார்ட் அண்ட் அதர் அப்ரிசியேஷன் எல்லாம் சேர்ந்து என்னை எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா, ஐ ஸ்டார்ட் ரீடிங் பிட் ஆஃப் சம் இன்டர்வியூஸ் அண்ட் அதர் திங்ஸ் அபவுட் த டைரக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெயிலில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தாகம் எடுக்கும்போது குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கூழாங்கல்ல வாயில் போட்டுக்குவாங்க. ஸோ சலைவா எச்சில் கூட ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால அதை குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தாகம் கொஞ்சம் தனியுமா. அது போன உடனே அங்கே வீட்டுக்குள்ள அந்த பையன் கஷ்டப்பட்டு அந்த கூழாங்கல்லை வச்சுட்டே போவான். போய் வீட்டுக்கு போன உடனே அந்த கூழாங்கல்லை எடுத்து ஒரு ஷெல்ஃபில் அப்படி போட்டுருவான். அங்கே பார்த்தா ஏறக்குறைய சில கூழாங்கல் ஏற்கனவே இருக்கும். ஸோ இதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படிங்கிற நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்து கஷ்டப்பட்டு இந்த பையன் வர்றான்ல, திஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப். ஸோ மெனி திங்ஸ், ஸோ மெனி டைம்ஸ் தி சேம் திங் ஹாஸ் ஹேப்பன். அவனுக்கு வந்து திரும்பி நடந்த ஒரு விஷயம். அதனால தான் அத்தனை கூழாங்கல் அங்கே இருக்குது. ஸோ அந்த கூழாங்கல்ங்கிறதே வந்து இட்ஸ் எ டெம்பரரி ரிலீஃப், அவ்வளோதான். அந்த நேரத்தில் வந்து தண்ணி குடிக்கிறப்பல கல்லை போட்டோன்னே அவனை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அண்ட் சம் ஆஃப் த சீன்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் டைரக்டர் ஹிம்செல்ஃப் வாஸ் எக்ஸ்பிளைன் ஒன் பர்டிகுலர் திங். இந்த ஹீரோ இப்படி ஹீரோன்னு சொல்லக்கூடாது, அவரை அந்த காட்டு மிராணி மாதிரி இருப்பார், சரியான காட்டான் மாதிரி இருப்பார். ரஃப் ஃபிகர், கருப்போட தாணி கிடி வச்சுட்டு அழுக்கு மனுஷன் அப்படி போவார். அவர் இடத்துல போகும்போது ஒரு கொலுசு சத்தம் கேட்கும். உடனே அவன் திரும்பி பார்ப்பான், அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுற பொண்ணு கேட்டுச்சு, அந்த கொலுசு சத்தம் கேட்குது, அது என்ன சார் அப்படின்னு கேட்டோன்னே, ஷி கிவ்ஸ் எ லோக்கல் ஸ்டோரி. அந்த ஏரியாவில் ஒரு தலித் பெண்ணை ஒரு மேல் ஜாதிக்காரன் கெடுத்துறான், சம்திங் ஹேப்பன்ஸ் அண்ட் த கேர்ள் டைஸ். அதுக்கு பிறகு அவருடைய ஆவி அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. நிறைய ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த ஆவி அங்கே வராது. தனி ஆள் இருந்துச்சுன்னா அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணும். அதனால் அந்த பேய் கதை, அந்த கதை எனக்கு சொன்னாங்க. அதை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ இது எங்களுக்கு தெரியாது, இல்லைன்னா உங்களுக்கு தெரியணும்னு தேவையில்லை. உங்களுக்கு சத்தம் கேட்குது, கொலுசு சத்தம் கேட்குது, தெரியும் பார்க்குறேன், ஏதோ ஒரு சம்திங். ஸோ சம்திங் இஸ் தேர். ஸோ ஹி மேக்ஸ் அஸ் ஃபீல். அது என்ன கொஸ்டின் பண்ண, அது என்ன நம்மளாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் பூராமே அப்படி தான். அதாவது தே ஆர் நாட் எக்ஸ்பிளனேட்ரி. வி ஹாவ் டு விட்னஸ் எ ஃபியூ சீன்ஸ் அண்ட் இன்ஃபர் வாட் இட் குட் பி. இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ நம்மளை யோசிக்க வச்சு வெளியே அனுப்புது அந்த படம். அதான் சொன்னேன், படம் வந்து டூ சிம்பிள். அஸ் ஐ செட், கோச்சிட்டு போன பொண்ணாடியே கூப்பிட்டு வரணும். ஸோ இதில் வந்து அந்த ஃபாதருடைய பிஹேவியர், அவன் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பையனை அடிக்கிறது, அந்த மேல் ஷாவனிசத்தை ஃபுல்லாக காமிக்கிறது. அங்கே அதே மாதிரி மாமியார் வீட்டில் போய் தகராறுங்க, பொண்டாட்டி எங்கேன்னு தகராறு பண்ணுறது, அங்கே போய் அவங்க மச்சன் மாமிகள் சண்டை போடுறது, சண்டை போட்டு திரும்பி வரும்போது மறுபடியும் கோவத்தோடு திரும்பி வரான். அதில் கூட ஒரு சீன் நல்லா வரும். இவங்க நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பான் இல்லையா, அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து பின்னால் வந்துகிட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த சிங்க் சிஸ்டம், அதாவது லைவ் சிஸ்டம், தட் இஸ் நோ டப்பிங்.
ஸோ ஆக்சுவல் அந்த ஸ்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பையன் வந்துகிட்டு இருக்கோம், பின்னால் ஒரு வண்டியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் ரொமான்டிக்காக வர்ற சத்தம் கேட்கும், பேசுகிற சத்தம் கேட்கும். அது ஏன்னா இவங்க டீச்சர், அந்த அம்மா தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரும் சின்ன வண்டியில், ஹஸ்பண்ட் பின்னால் உட்காந்துருப்பாரு. பையன் வந்தோடனே அவனுக்கு லிஃப்ட் கொடுத்தா அவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பாட்டு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன நடுவில் வருது. ஒரு பாம்பு வரும் குறுக்க போகும், அது நோ சிக்னிஃபிகன்ஸ். அதோட சின்ன பிள்ளைத்தனமாகவும் இருக்குது. சின்ன பிள்ளைத்தனம் இல்லை, சின்ன பிள்ளைக்காக அதை எடுத்துப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பையன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஓரத்தில் பழையன்னு கண்ணை கூசும். என்னென்னு பார்த்தா ஒரு கண்ணாடி, சின்ன கண்ணாடி உடஞ்சது கண்ணாடி இந்த புக்கில் கிடக்கும். அதை எடுப்பான், எடுத்து சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இல்லை உடனே அப்பா போவார், இவங்க வழக்கமாக ஒரு 10 அடி பின்னால் அவே ஃப்ரம் இட்ஸ் ஆர்ம்ஸில் அடிக்கக்கூடாது, அதை தள்ளி தான் வருவான். அங்கே பின்னால் வந்துகிட்டு இருக்கும்போது டார்ச் லைட் அடித்து அவங்க அப்பா முதுகுலேயே அந்த லைட் அடித்து விளையாடிக்கிட்டு இருப்பான் நடந்துக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி கடைசினும் வந்து ப்ராப்ளி ஒரு நம்மளை டச் பண்ணுறதுக்காக வச்ச ஒரு சீன் மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டால் ஒய்ஃப் எங்கேன்னா சொனைக்கு போயிருப்பாம்பாங்க. அந்த சொனைங்கிறது தண்ணி எடுக்கிற இடம். அது வந்து ஒரு சரியான எகெயின் ஒரு கம்ப்ளீட் சாண்டி ஹில்லி ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஒரு பள்ளம் இருக்கும். ஒரு பாட்டி உட்காந்து ஒரு 1-2 அடி பள்ளத்தில் இருக்குது தண்ணி, இத்தினூண்டு தண்ணியாக இருக்கும், அழுக்கு தண்ணியாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த தண்ணியை ஒரு பக்கெட்டில் எடுத்து குடத்தில் ஊற்றும். அங்கே 5-6 பொம்பளைங்க வந்து குடத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட படம் ஃப்ரீஸ் ஆகி முடியும். ஸோ பீப்புள் சஃபரிங் ஃபார் வாட்டர், மேல் ஷாவனிசம், அந்த பேரண்டல் கேர் அல்லது லேக் ஆஃப் பேரண்டல் கேர், இந்த மாதிரி நிறைய. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ். பஸ்ஸில் இந்த இவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க, அப்பாவும் பையனும். பஸ்ஸுக்குள்ளேயே தம் அடிப்பான்ட்டு ஒரு பெரிய சண்டை வந்துடும். அங்கே ஒரு அம்மா லாஸ்ட் சீட்டில் குழந்தைய மடியில் வச்சு தூங்க போட்டுக்கிட்டு இருக்கும். இவங்க போட்ட சத்தில் அது எழுந்துச்சுன்னா அது உடனே அழுகும். அந்த அம்மா ஐ திங்க் ஆஃப் பேலே இறங்கிடுது. இறங்கி இப்படி சுற்றி பார்க்குறது ஒரே பொட்டால் காடாக இருக்குது, ஒரே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்குது. அதை ஒரு லாங் ஷாட்டில் காமிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் டிட்பிட்ஸ். இந்த டிட்பிட்ஸை வந்து கோர்வையாக கொடுத்துருக்குறாங்க. அது பார்க்கும் பொழுதும் we feel that we are somewhere here and அந்த அவங்களுடைய லைஃப். உதாரணமாக ஒரு இந்த அவங்க பேர் என்ன, வலையர்கள் வந்து எலி பிடிச்சி சாப்பிடுவாங்களே, அந்த எலி பிடிக்கிற டெக்னிக் பிடிச்ச பிறகு அந்த கையை காலெல்லாம் உடைப்பாங்க. அதாவது அதை கொல்லாமல் கையை காலை உடைச்சி அப்படி போட்டுருவாங்க. ஸோ அது cannot மூவ் அரவுண்ட், உயிரோடு இருக்கும், இல்லை காலெலாம் உடஞ்சி போயிருக்கும். ஸோ அதை சுட்டு சாப்பிட்றது, அந்த பையனுக்கு இந்த பையனுக்கு கொடுப்பாங்க, அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்ட்டுருவான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லூஸ் ஷார்ட்ஸ், பட் எல்லாமே ஒரு கோர்வையாக வந்து யூ நெவர் கெட் போர்ட். என்னடா ஒரு ட்ரை சீனாக இருக்கே அப்படிலாம் இல்லை. த மூவி இஸ் அலைவ் அண்ட் இட் மேக்ஸ் யூ அலைவ். நம்ம அதை ஒரு மாதிரி கூர்மையாக பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு கோர்வையாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பையனுடைய இந்த டைரக்டருடைய இன்டர்வியூ பார்த்தேன் இல்லையா, பெரிய படிப்பு படிச்சிருக்கிறார், 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள், பூக்கடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துருக்கிறாரு. தென் ஹி கேம் டு சென்னை. அதில் வந்து சினிமா பீப்புள் மீட் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு வீடியோ கடையில் வேலை பார்த்தேங்கிறாரு. அது மூலமாக கொஞ்சம் கான்டாக்ட் கிடச்சிங்கிறாரு. தென் ஹி சேட் ப்ராப்ளி அதை அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் அந்த இன்டர்வியூவில் விட்டுட்டார் நினைக்கிறேன். ஏன்னா கேட்டால் 3 years ஹி வாஸ் இன் வாட்ஸ் தட் ஒரு ஒரு ட்ராமா ட்ரூப்போடு இருந்திருக்கிறார். ப்ராப்ளி ஹி லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் இன் தட் ட்ராமா ட்ரூப்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் சொல்கிற சில விஷயங்களை, உதாரணமாக அந்த வரப்போகிற கொட்டுக்காளி படத்தை பற்றி சொல்லும்போதும் அவர் சொன்ன நேர்த்தி பிடிச்சது, ஒரு கவித்தன்மை பிடிச்சிச்சு. எப்படின்னா அதில் வந்து அந்த கொட்டுக்காளியில் வர்ற விமன் கேரக்டர் பேர் மீனாட்சி. அவர்கிட்ட என்ன சொல்லி, மீனாட்சி யாருன்னா, அதான்டா மதுரையே ஆள்ற தெய்வம்டா, நீ தாண்டா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தைக்கு சொல்லியிருக்காங்க. பையன் பேர் பாண்டியானா நீ பாண்டியன் கிங், நீ பெரிய ஆள்ற அப்படின்னு சொன்னேன். இவங்க 2 பேருடைய ஈகோ கிளாஷ் தான் அந்த மூவி. சொல்லிட்டு இவன் மனசில் 1,00,000 வீரர்கள், இவனுடைய மனசில் 1,00,000 வீரர்கள், இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டைகள் தான் அவங்களுடைய ஈகோ கிளாஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பேசலாம் ஒரு மாதிரி சாதாரணமாக பேசுகிறாரு. கொஞ்சம் நல்ல ஒரு வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு, விஷுவல். திஸ் இஸ் அ விஷுவல் ஆர்ட். மூவி இஸ் அண்ட் விஷுவல் ஆர்ட். நீங்கள் பேசி உங்களுக்கு கதையை சொல்லணுங்கிற தேவையில்லை. விஷுவல் ஆர்ட்னா விஷுவலாக காமிக்கிறோம், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லும் பொழுதும் அவங்க அதை வந்து இவர் என்ன சொன்னார்னா, இவர் ஒரிஜினலாக படம் பண்ணும் பொழுதும் இதை வந்து ஃபெஸ்டிவலுக்காகவோ அதில் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காகவோ கூட எடுத்த மாதிரி தெரில. ஒரு 4-5 இடத்துல வேட்டியை ஸ்க்ரீன் மாதிரி கட்டி ஒரு படம் மாதிரி போட்டு எங்கள் ஏரியாவில் காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டு எடுத்தேன். பட் படம் முடிஞ்ச பிறகு பார்த்த பிறகு முதல்ல ராம் தான் ஹி ஃபெல் ஃபார் த மூவி போல் அப்சல்யூட்லி. எப்படின்னா படம்னா இதாண்டா படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி தென் ஹி ஸ்டார்டட் டாக்கிங் டு வெற்றிமாறன் படம் பார்த்த பிறகு 2 பேரும் ஆல்மோஸ்ட் தேவே த பப்ளிசிட்டி ஏஜென்ட்ஸ் ஃபார் வினோத் ராஜுங்கிற மாதிரி 2 பேரும் அவ்வளோ புகழ்ந்தாங்க. அவ்வளோ தூரம் அவன் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த ஃபாரின் ட்ரிப்லாம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் அவங்க தான் போல், மோஸ்ட்லி ராம் தான் போல். அப்போ நிறைய ஃபாரின் அவார்ட்ஸ் அதுன்னு போய் வாங்கின பிறகு தே ஆர்
முதல் மூவி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்னென்னா 2வது மூவிக்கும் அவார்டு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரே சமயத்தில் என்ன போர்ச்சுகலில் ஒரு அவார்டு அந்த படத்துக்கும் கிடச்சிருக்குது, முதல் படத்துக்கும் கிடச்சிருக்குது, இப்போ 2வது படத்துக்கும் கிடச்சிருக்குது. இந்த அவார்டு வாங்கின பிறகு தே ஆர் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ 2வது படமும் உருப்படியாக எடுத்துட்டோம் அப்படிங்கிற, அதாவது அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு ஈக்குவலாக ஏறக்குறைய அதே ஜானருங்கிறத விட அதே டைப், அதாவது நாட் லைக் வெரி நார்மல் மூவி, வந்தோம் ஒரு 2 சண்டை போட்டோம் ஒரு ஜோக் அடித்தோம் அப்படிலாம் இல்லாமல், அதாவது நம்ம தமிழ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கட்டாயம் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ரசனைகள் வந்து ரொம்ப லோ, போன வீடியோவில் கூட சொன்னேன், ரொம்ப லோ கிளாஸ். நம்ம தமிழ் ரசிகர்களுடைய லெவல் வந்து டேஸ்ட் லெவல் வந்து ரொம்ப லோ லெவல் அப்படின்னு வழக்கமாக நான் அக்யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மேஜிக்கல் ஹீரோஸ் இந்த மாதிரி ஆளுகள் தான் பிடிக்கும். என்னத்தையா பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லோயர் டேஸ்ட் தான் இருக்கும், கேரளா பீப்புள் மாதிரி இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். பட் இந்த மூவியை ஐ திங்க் தே வில் அப்ரிஷியேட் நினைக்கிறேன். இஃப் தே அப்ரிஷியேட் தட் மீன்ஸ் வி ஹவ் ரியலி, நாட் ஓன்லி வினோத்ராஜ் மட்டும் இல்லை, நம்ம சினிமா ரசிகர்களே வந்து தே ஹவ் மூட் ஒன் லெவல் அப் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த இவ்வளவு பிரியாம்பிள் இல்லைன்னா நான் அந்த மூவியை பார்த்து இவ்வளோ தூரம் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன், இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்லி வென் பீப்புள் ராம், வெற்றிமாறன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஒரு அனாலிசிஸ் கொடுக்கும் பொழுதும் தே ஷுட் நோ பெட்டர் இல்லையா. மூவிஸ்லேயே அவ்வளோ தூரம் பரடுற ஆட்கள் எல்லாம் நிறைய வாசிக்கிறாங்க, நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, வித்தியாசமான படங்கள் எடுக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லும்பொழுது தேர் ஷுட் பி சம் குட் சப்ஸ்டன்ஸ் இன் தேட் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை நானும் கூட கொஞ்சம் லைக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அதர்வைஸ் ப்ராப்ளி இட் ஷுட் ஹவ் பீன் ஒன் அதர் மூவி, அந்த மாதிரி நான் போயிருந்திருப்பேன். அப்படி இல்லாமல் அவங்கள லெக்சர் அதெல்லாம் கேட்ட பிறகு I was moved and I saw the movie and almost liked every inch of it. Hope you will all screen கூழாங்கல் ஸ்க்ரீன் பண்ணல, கொட்டுக்காளி ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. கூழாங்கல் சீக்கிரம் ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Hope we will celebrate Vinod Raj by seeing that movie and appreciating that movie. Okay, thank you. Bye. There were some disturbances. I think it's all okay, right? Let's go ahead. Bye. Thank you.